ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசு அதுக்கப்புறம் சிறகடி காசையில் நம்ம மனோஜ் இருக்காரே, அவருக்காக இந்தாங்க நெல்லிக்காவை கொண்டு போய் உங்கள் புருஷனுக்கு நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு ரோகிணிகிட்ட கொடுத்தா, யாருங்க சொன்னாங்கன்னு சொல்லி கேட்க, எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தேன், வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் உங்கள் அம்மாட்ட சொல்லிடுவாங்க, நீ சொல்ல மாட்டியா அப்படிங்கிற வச்சு நான் எங்கெங்க பேசுகிறேன் எங்கள் அம்மாட்ட அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் விட்டுட்டு கடைசியில் வந்துட்டு கொடுங்க நான் ஜூஸ் போட்டு கொடுத்துக்கிறேன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம மனோஜோட ரியாக்ஷன்லாம் பார்த்து வீட்டில் எல்லாருமே அதிர்ந்து போயிட்டாங்க, ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. கண்ணா இதெல்லாம் உனக்கு புதுசுப்பா, இது எங்களுக்கு பழசுப்பா அப்படிங்கிற வச்சு, நாய் கடிச்சா நாயா மாறுறதும் பேய் கடிச்சா பேயா மாறுறதும் இது சொல்லவா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா இப்படிலாம் பயமுடுத்துவாங்க, அப்பெல்லாம் ஒன்றுமே ரியாக்ஷன் இருக்காது, நம்மளாம் தான் செஞ்சுக்க வேண்டியதுதான், எல்லாம் போகிற போக்கில் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நம்ம மனோஜ் ஒரு பக்கம் காது சொரியறது என்ன, கீழே உட்கார்றது என்ன, ஐயே நாயாவே மாறிடுவானாட்டுக்கு. ஃபோன் பண்ணி ஜீவா எங்கன்னு சொல்லி கேட்க, ஜீவா போயிடுச்சுப்பான்னு சொல்ல, ஜீவா செத்து போச்சுன்னு ஒரு ஊரையே கூட்டிட்டாரு. டே அரை மணி நேரம் எபிசோட இப்படியே ஓட்டிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முத்து வாங்கி விவரமாக கேட்க, ஜீவா எங்கேயோ குடுக்குடுன்னு போனிச்சான், விறுவிறுன்னு வந்துருச்சுன்னு சொல்லி விஷயத்த சொல்ல, ஓடி போயிடுச்சாண்டா திரும்ப வந்துருச்சாண்டான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் போய் பார்த்து வரேன்னு சொல்கிறாரு. கண்ணா ரெண்டாவது பொண்ணா ரெண்டாவது காலில் கடி வாங்குவ பரவாயில்லையான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே நம்ம மீனா ஒரு பக்கம் கிறிஷை பார்த்துட்டாங்க. கிரேஷ்ன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஒடியாரா கடைசியில் காரில் கூட்டிகிட்டு போயிட்டாங்களாமா. ரோஹிணிக்கு ஐயோ இவன் எங்கே போனாலும் விடாமல் ஃபாலோ பண்ணுறாளே எப்படின்னு பார்க்குறீங்களா, நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன்னு சொல்லிட்டு அந்த காலத்து பேய்பாட்டு ஒன்று இருக்குது, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது நம்ம மனோஜோட லைஃப் எப்படி, இதுக்கு முன்னாள் காதலி ஜீவாங்கிற ஒருத்தவங்களோட கையிலையும் இப்போ வந்து நம்ம நாயோட பேரும் ஜீவாங்கிறவங்க பேரில் தான் இவரோட லைஃபே இருக்குது. மொத்தமாக சோழியை முடிக்கிறதுக்கு கிளம்பி வந்துடுறாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அருணை போட்டு 4 பேர் சேர்ந்து ரவுடி பசங்க அடி நடிக்க, நம்ம காப்பாற்றின முத்துவே இங்கே வந்து தப்பாக சொல்கிறாரு. நல்லா வருவாடா நீ, உன்னெல்லாம் செத்து போன்னு விட்டுருக்கணும்.